வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. இன்னைக்கு 6ஆம் தேதிங்க. இந்த ராசி பலனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் குபேரன் பார்வை செல்வந்தம் செல்வாக்கு அதிகரிக்க போது உங்கள் ராசிக்கு அது இருக்குதா அப்படின்னு பார்க்கறக்கு போகிறோம். ஒரு நேரடி அலசலாகவே இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோங்க. மறக்காமல் நம்ம வஜ்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. காலையில் 6 மணிக்கு கனவு பலன்கள் வருதுங்க, சாயந்தரம் 4 மணிக்கு ராசி பலன் வருது. மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போலாம். நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 9 to 10ங்க, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30ங்க. அதே கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு விடிய கால 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரங்க. அதே சமயத்தில் சாயந்தரம் 6:30 to 7:30 வரைக்குங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 to 12ங்க. அதே சமயத்தில் குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 9ங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 3 to 4:30ங்க. சூளம் இன்னைக்கு மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 3:10 வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி திதியா மாறுதுங்க முருகா. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 1:40 வரைக்கும் உத்தர நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஃபுல் டே அஸ்தம் நட்சத்திரமா மாறிக்குதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு அதிகாலை 1:40 வரைக்கும் மரண யோகம், அதுக்கப்புறம் காலையில் 6:35 வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் மீண்டும் அமிர்த யோகமா மாறுதுங்க. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே சதய நட்சத்திரத்துக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சரி வாங்க டீட்டெயிலான ராசி பலன் கணிக்கிற போலாங்க. வணக்கங்க. இன்னைக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்கிறது தெரியும். இருந்தால் கூட இன்னைக்கு 3ஆம் வீட்டில் இன்னைக்கு குரு வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது தனியாக இருக்காருங்க. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. 10ஆம் வீட்டில் இன்னைக்கு செவ்வாய் இருக்கிறது ஒரு அருமையான அதிர்ஷ்டங்க, பின்னாடி சொல்கிறேங்க. அதே சமயத்தில் 11ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் புதன் ப்ளஸ் சுக்கிரன் 3 கிரக அமைப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க. 12ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க, அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டாங்க. பொதுவாகவே இன்னைக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் செவ்வாய் இருக்கிறது அமோகமான லாபம், திக்பலம் பெற்று ரைட்டுங்களா, அமோகமாக தெரிக்க விடக்கூடிய ஒரு அமோகமான ராசினா உங்கள் ராசி தாங்க. சரிங்களா. அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மீண்டும் சொல்கிறேன் 10ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து ஜம்முன்னு கோந்திருக்கார். இது பழங்காலத்தில் பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குலதீபக யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் பெருசிலையே பழைய இந்த சோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குதுங்க. குலதீபக யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. வேலையில் இருந்து வந்தால் பல கஷ்டங்கள் நீங்கி சிரமங்கள் நீங்கி இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் தான் கிங்க அப்படின்னு நிரூபிப்பீன்னு வச்சுக்கலாம். இதுதான் உங்கள் ராசியினுடைய ரகசியமே இன்னைக்கு. இருந்தாலும் அந்த செவ்வாயை மட்டும் வச்சு நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது, மற்ற கிரக அமைப்புகள் வச்சு நம்ம தீர்மானம் பண்ணணும். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்னதான் அதிகார ஒரு தோரணை அதிகமாக இருந்தால் கூட மற்றவங்களை நீங்கள் மதிக்காமல் நடந்தேன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இல்லாத சிக்கல்லாம் வரும். ஏன்னா இன்றைக்கி குருவின் பார்வை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் மற்றவங்களை மதித்து நடக்கணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டுங்க. பொதுவாகவே 6ஆம் வீட்டில் இன்றைக்கி சந்திரன் இருக்கார். அதனால் மனசை பொறுத்த வரைக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாங்கிற ஒரு குழப்ப நிலை வரும். பட் தெளிவாக முடிவு எடுப்பீங்க. அது வரைக்கும் ஒரு குழப்ப நிலை இருக்க தான் செய்யுது. ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் இல்லைன்னா கூட பித்தம் சம்பந்தமான சில உபாதைகள் வரக்கூடிய தலைமையின் ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நிறைய டீஹைட்ரேஷன் ஆகக்கூடிய அமைப்பும் வருது. அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும். இது அந்த ஹெல்த் சார்ந்த ஒரு விஷயங்க. அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜம்னு இன்றைக்கி அதிரடியான முடிவுகளை மேலதிகாரி சப்போர்ட்டோட ஜம்னு எடுப்பீங்க. வேலைக்கெல்லாம் இன்றைக்கி பஞ்சமொழி அடிச்சாடலாம். 6 தான் எல்லாமே, எல்லா பாலும் உங்களுக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஒரு உகந்த ஒரு தகுந்த ஒரு உத்வேகமான நாளுங்க. லாபம் கண்ணு முன்னாடியே பளிச்சுன்னு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குதுங்க. பண வரவு சரளமாக இருக்குது. ஆனாலும் 11ல் ராகு இருக்கங்காட்டி வரவு வர்ற வேகத்துலையும் கொஞ்சம் செலவும் இருக்குது. அதையும் கொஞ்சம் நம்ம அனுசரித்து தான் இருக்கணும். ரைட்டுங்களா. அதே சமயத்தில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குடும்பத்தில் அப்பாவுடைய சப்போர்ட் இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு தான் இருக்குதுங்க. அபாரமாக இருக்கிறார். உங்களுக்கு எம்பை அப்படின்னு ஓடி ஹெல்ப் பண்ணுவார். அதே சமயத்தில் மனசும் சந்தோஷப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான மூமெண்ட் தானுங்க. திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற தன்மை எட்டி பார்க்குதுங்க. விட்டு கொடுத்து போயிருங்க 2 பேரும். சரிங்களா. காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு புது உத்வேகம் பிறக்கக்கூடிய காதல் அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்கள் காதலி கிட்டேயோ காதலன் கிட்டேயோ மனம் விட்டு பேசி காதலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்குண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பசங்களாகட்டும், காலேஜ் படிக்கிற பசங்க உள்ள யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மெமரி பவர் அதிகமாகவே தெரியுது இன்றைக்கி. ரைட்டுங்களா. மற்ற ரிசர்ச் பண்ணக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கும் புது ஐடியாக்கள் கிடைக்கும். தீசிஸ் அருமையாக எழுதலான்னு வச்சுக்கலாம். நல்ல கல்வி அமைப்பு அமோகமாக இருக்குது பசங்க பிள்ளைகளுக்கு. சரிங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி கேது இன்னைக்கு 5ல் இருக்கார். அதனால் ஆன்மீக சிந்தனை இன்னைக்கு டாப் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் வலுப்பெறும். இன்னைக்கு நிலுவையில் இருந்து வந்தால் பழைய பாக்கி சாக்கியில் அதை இருந்தால் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான நேரம். அதில் கவனம் செலுத்துங்க.
சக்ஸஸ் ஆகுன்னு வச்சுக்கங்களேன். இன்றைக்கி அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அறிமுகம் இல்லாத நபர்கள் ஆகட்டும், யாருக்கிட்டையுமே கொஞ்சம் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் குறைப்பது இன்றைக்கி நல்லது. தேர்ட் பார்ட்டிலாம் டோன்ட் டாக் வித் ஃபேமிலி மேட்டர்ஸ். ஓகேங்களா? நரம்பு சம்மந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வர மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் அசதியாகவும் இருக்கும் உடம்பு. ரைட்டுங்களா? போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க. சந்தோஷம் நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கணும்ல, அது கரெக்டாக பண்ணிக்கிங்க. அஸ்வினி இருக்காருங்க. மொத்தத்தில் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் அள்ளித்தான் கொடுக்குறாங்க, அடித்தாடலாம், ஒன்றும் பெருசாக மிஸ்டேக் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். சூப்பருங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி சுக்கிரன் 11 ராகுவோட சேர்ந்துருக்கார். ஆடம்பரமாக வாழ்க்கை வாழணும் ஐயா, காசு பணம் கொஞ்சமாக இருந்தாலும் சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும். சில பேர் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் பழிக்குன்னு வச்சுக்கங்களேன். வீட்டை டெக்கரேட் பண்ணுறது, வண்டி வாகனத்தை சர்வீஸ் பண்ணுறது, இது போல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வலுப்பெறும். பணம் இருந்தால் தாராளமாக பண்ணித்தான் ஆகணும், செஞ்சு பாருங்கள். வெளியூர் பயணங்கள் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் செக் புக்கில் கையெழுத்து போடுறதும் சரி, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதும் சரி, ஆவணங்களை மிக சரியாக செக் பண்ணிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கண் எரிச்சல், அது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வயிறு தொந்தரவுகள் கொஞ்சம் தொந்தரவு வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பரணியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பரணி பொதுவாக தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு அசத்தலான நாளாக தான் இருக்குது. தரணி ஆளுதோ இல்லையோ, குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரி. கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம், அவங்களுக்கு சூரியன் 10ல் பக்கபலமாக ஸ்ட்ராங்காக ஒரு வேலி போல் நம்மளை பாதுகாத்து வச்சுருக்கார். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி தடையெல்லாம் நீங்கி கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஏதாவது பிஸ்னஸாக டீல் பண்ணணும், வியாபாரத்தில் டெவலப் பண்ணணும் ஐடியாக்கள் தோணும். அப்படி டீல் பேசுனீங்கன்னா இன்றைக்கி அதுவும் வெற்றி நிச்சயம்னு வச்சுக்கங்களேன். நல்லா இருக்குது. முன்கோபத்தை குறைச்சிக்கும், அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட தேவையில்லாத பகை வரக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார், பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் ஜீரண மண்டலத்தில் இதான் வயிற்றில் சொந்த தொந்தரவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் காரமான உணவுகளை சாப்பிட்டு தவிர்ப்பது இன்றைக்கி நல்லதுங்க. மொத்தத்தில் எனக்கு கார்த்திகை பொறுத்தவரைக்கும் கெத்தான ஆளுகுதான். அந்த கெத்தா வளம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கவலை விடுங்க, பார்த்துக்கலாம். ரைட்டா? கொஞ்சம் பொறுமையாக மற்றவங்கள்ட்ட பேசுகிறது மட்டும் கவனமாக இருந்துங்க, அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் கலர், லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. இன்றைக்கி வீட்டில் ஒரு செம்பு பாத்திரம் இருக்குல்ல, சொம்பு இருந்தால் அதில் தண்ணி ஊற்றிக்குங்க. புது தண்ணியாக, அது கிணத்து தண்ணியோ போர்வெல் தண்ணியோ இல்லை காவேரி தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக குங்குமம் இருக்குல்ல வீட்டில், அந்த குங்குமத்தை எடுத்து தண்ணியில் கலந்து வாசலில் தெளிச்சு விடுங்க. தெளிச்சுன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் நீங்கி இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அந்த அமோகமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? இதெல்லாம் நீங்கள் வீட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். ரைட்டுங்களா? பார்த்து பண்ணி நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க, 4ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 9ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க, 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் சுக்கிரன் 3 கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. 11ஆம் வீட்டில் சனியும் மாந்தி அப்பா பையனும் சேர்ந்துட்டாங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் கேரியர்லேயே ஒரு அமோகமான மெகா ட்விஸ்ட் நடக்க போகுது இன்றைக்கி. என்ன காரணம்னா 10ல் சுக்கிரனும் ராகும் கூட்டணி போட்டாங்க. அப்போது அந்த மாதிரி மெகா ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கலான்னு வச்சுக்கலாம். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய 10 ராகுவோட சேர்றதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, கம்யூனிகேஷன் மற்றும் மீடியா துறையில் இருக்கீங்களா, செய்தித்துறை, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்குன்னு வச்சுக்கலாம். 2ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு விதமான கௌரவம் கம்பீரம் இருக்குது. உங்கள் பேச்சே ஒரு கணீர்னு இருக்கும். ரைட்டுங்களா? பணப்புழக்காதுக்கு பஞ்சமே இருக்காது, பொருளாதாரம் சூப்பராக இருக்குது. இதுதான் இன்றைக்கி ராசியினுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் புத்தி கூர்மை, அறிவு திறமை அங்கங்கே வெளிப்படுன்னு வச்சுங்களேன். பழைய நினைவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அட்டகாசமாக இன்றைக்கி நிம்மதியாக வாழ்க்கை வாழ போகிறீங்க. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆனாலும் வெளி உணர்வுகளை தவிர்ப்பது இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? கேரியர் அண்ட் பிஸ்னஸ்லாம் பார்க்குறப்போ ஆஃபீஸில் உங்கள் ஐடியாக்கள் எல்லாமே பாராட்டு பெறக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. ப்ரமோஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேலை சுணக்கம் கிடையாது, அருமையாக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய எல்லாமே தன்மை நல்லா இருக்குது. கமிஷன் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, பொருளை இங்கே வாங்கி அங்கே மாற்றி கைமாற்றலாம் விடுவீங்களே, கைமாற்றி விடுறது எல்லாமே இன்றைக்கி லாபம் ரெட்டிப்பாகும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுருந்தாலும் கவலைப்படாதீங்க, ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. பணவரவு திருப்தியாக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? சேமிப்பு, அதே சமயம் சேமிப்பு பற்றி ஐடியாக்கள் உங்களுக்கு வரும், அதில் முதலீடும் செய்வீங்க. சூப்பருங்க. இதுக்கு மேலே பார்த்தா ஃபேமிலி, அம்மாவோட உடல்நலம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது இன்றைக்கி நல்லதுங்க. வீட்டில் சின்ன விசேஷங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. ஒரு சுப செய்திக்குண்டான ஒரு முயற்சியும் பலிதமாக போகுது இன்றைக்கி, அதாவது சக்ஸஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தா நல்ல புரிதல், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க. மணிக்கு வாங்கி கொடுங்க. 50 வயசாக இருந்தாலும் 40 வயசாக இருந்தானே என்ன சொல்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே அந்த பாண்டிங் அதிகரிக்கணும்னா 2 பேரும் அந்த அன்பொழுக நீங்கள் இந்த இல்லற வாழ்க்கை திறம்பட நடத்தணும்னு வச்சுக்கலாம். சரிங்க. லவ் பண்ணுற பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொமான்டிக்கான முறையில் 2 பேர் இருக்கிறீங்க. ஸோ காதலோடு நிற்காமல் காதலை தாண்டி திருமணம் என்ற ஒரு பேச்சுக்கு நீங்கள் இன்றைக்கி பேசலாம். வீட்டில் ஓரளவுக்கு சம்மதம் கிடைக்கும். அந்த பையன் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஓரளவுக்கு சிங்கிள் கிடைக்க மாதிரி தன்மை இருக்குது. பேசி பாருங்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. நல்ல காலேஜில் சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. ஹையர் ஸ்டடீஸுக்கு நல்ல ஒரு உந்துதல் சக்தி கல்வி ஸ்தானத்தில் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பார்த்த பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 10ல் இருக்கார். அதனால் அதிகார பதவியில் இருப்பவருடைய ஒரு அமோகமான ஒரு அன்பு, பாசம், நட்பு கிடைக்கும். அவங்கள மூலிமா நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியும் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஐடியா கொடுப்பாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணலாங்கிறது. இன்றைக்கி முக்கியமான அக்ரிமெண்ட்டில் நீங்கள் கையெழுத்துலாம் போடணும் இருந்தால் தைரியமாக போடலாம், நம்பி போடலாம். நல்லாவே இருக்குது. கார்த்திகைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து பக்கத்தோடு அனுசரித்து போவோம். ஓகேங்களா? ஈகோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பக்கத்தில் இல்லை. அதே சமயத்தில் கொஞ்சம் கழுத்து வலி, கொஞ்சம் பேக் பெயின், கை கால் வலி, இது போல் கொஞ்சம் வலி ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் எதுலேயுமே கொஞ்சம் உடம்புலேயும் கொஞ்சம் ஓய்வு அவசியம். கவனமாக அதில் இருந்துக்கோங்க. மற்றபடி கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காசு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ரைட்டா? அந்த காசை விட மனசுக்கு சந்தோஷத்தினால உங்களுக்கு தொழிலுமே நல்லா தான் டெவலப் ஆக போகுது. உற்சாகமாக செய்வீங்க. அதனால் நல்லா கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கு. முன்னால் நம்ம திடகாத்திரமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன். என்ன மாதிரி பண்ணிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பேசிக்கலாம். சரிங்களா? சரி. ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா, சந்திரன் இன்றைக்கி 5ல் பக்க பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டியே இன்றைக்கி உங்களுக்கு தூக்கலான ஒரு விஷயமா இருக்குது. யாருக்கு? ரோகிணிக்கு. குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக இன்றைக்கி ரொம்ப நேரத்தை ஒதுக்கி நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதுக்காக மன மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம், அவங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மானிட்டரி பெனிஃபிட் கண்டிப்பாக அவங்ககிட்ட கிடைக்கும். அதே சமயத்தில் அனாவசியமான பயம் உங்களுக்கு இருக்குதுங்க. தேவையில்லாத பயத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் நினைக்கிற விஷயம் மனசுக்குள்ளே நல்ல விஷயமாக தான் இருக்குது. நல்லபடியாக முடியும். குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. தைரியமாக இருங்க. ரைட்டுங்களா? தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் ஒரு 2-3 நாள் தொந்தரவு கூட பண்ணலாம். அதனால் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. எதையுமே டேக் இட் ஈஸி பாலிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு போயிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க தைரியமாக இருங்க. ஓகே. ரோகிணிக்கு இன்றைக்கி பொதுவாக ரோஜா பூ போல ஒரு மனம் கமலக்கூடிய ஒரு அட்டகாசமான நாள். ரொம்ப குஷியாக இருங்க, கவலைப்படாதீங்க. ஓகே. மிருகசிரீசம் 1-2 பாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, செவ்வாய் 9ல் சூரியனோடு இருக்கார். அப்போது தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சின்ன சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் இன்றைக்கி தீர்ந்துடும். ரைட்டுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வண்டி வாங்குகிற ஐடியாக்கள் இருக்கும். அந்த இருந்தால் இன்றைக்கி அதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி சூப்பராக பண்ணலாங்க. அதே சமயத்தில் வெளியில் போகிறப்பெல்லாம் வண்டி வாங்கத்தில் ஸ்பீடாக ஓட்டாதீங்க. மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஓட்டுங்க. நிதானம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். மிருகசிரீச நட்சத்திரத்துக்கு உடம்பு சரியில்லாமல் அப்போ ப்ளட் ப்ரெஷர் இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு தொந்தரவு இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் பார்த்துக்கணும். மாத்திரையெல்லாம் போட்டு உடம்பு நல்லா வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? மிருகசிரீச இன்றைக்கி ஒரு யோகமான அமைப்பு தானுங்க. நான் முதல் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நெகட்டிவ் சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் பாசிட்டிவ் தானுங்க. அதனால் நீங்கள் பாசிட்டிவான அப்ரோச்சில் இருப்பீங்க. யோகமான நாள். எதையும் தட்டி தூக்குன்னு தூக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு திறமை சூரியன் கொடுக்குறாரு உங்களுக்கு. ரைட்டுங்களா? மிருகசிரீசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. உங்களுக்கு சமையல் வீடு இருக்குல்ல, அந்த சமையல் வீட்டில் ஏலக்காய் பொடி வச்சுருப்பீங்களா, ஏலக்காயில் நுணுக்கி அந்த ஏலக்காய் பொடியை கொஞ்சம் பாலில் லேசாக கலந்து சாப்பிடுங்க. ஏன்னா இது சுக்கிரன் அருளை கூட்டக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு இருக்குது. சுக்கிரன் அருளை கூட்டி உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மிதுனராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புதனுங்க. லக்ன வீட்டிலேயே குரு வக்ரமாக இருக்கார். ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, புதன், சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் சனியும் மாந்தி அப்பா பையனும் சேர்ந்துருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு லக்னத்திலே குரு வக்ரமாக இருக்கார். அப்போது பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பழையன கழிதல் அப்படின்னு கொண்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ராசியிலேயே குரு அமைப்பாக இருக்கார். அதனால் உங்கள் அறிவாற்றல் அதிகரிக்கும், சிந்தனை திறன் மேம்படும். ஆனால் வக்ரமாக இருக்கார். அதனால் என்னென்னா அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. சிந்தனைவாதி தான், அவசரமான சிந்தனை கூட ஆபத்து தான். அதனால்
கொஞ்சம் வக்ரமாக இருக்காட்டி கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானங்க, அங்கே புதன் இருக்கார். அப்போது விதியின் துணை என்ன சொல்லுவாங்களே, விதியின் துணை இன்றைக்கி உங்களுக்கு அபாரமாக இருக்குது. அமோகமான ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் டே தான் உங்களுக்கு. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதெல்லாம் மனசில் ஒரு விதமான சாந்தம், அமைதி, ஒரு நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ரைட்டா? எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும், தெளிவாக செய்யணும். ஏன்னா வீட்டில் குப்பை இருக்குது, உடனே அடிக்கிறேன் அப்படின்னு வீட்டை கூட சுத்தமாக வைக்கணும் எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு வலுப்பெறும். ஆரோக்கியம் சூப்பர், ஓகே தான். ஆனாலும் சின்ன ஒரு சளி தொந்தரவு மாதிரி கொஞ்சம் தொந்தரவு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும். ரைட்டா? நிரூபிச்சிட்டிங்கன்னா அபாரம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர்ஷிப் உடைய தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா கணக்கு வழக்கில் சரியாக வச்சுக்கோங்க 2 பேருமே பார்ட்னர்கிட்ட. சரிங்களா? பொருளாதார நிலைமை ரொம்ப சீராக தான் இருக்குதுங்க. கடன் கொடுத்த பணம் இன்றைக்கி கைக்கு வருவதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குது. கேட்டு பாருங்கள். அமோகம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைய சகோதரர்கள் இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன ஏற்றத்தாழ்வுகள் மறைஞ்சு ஒரே ஏற்றமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு போவீங்க. ஒற்றுமை பிறக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டே. பாசிட்டிவ் அப்ரோச் தான் அதுவும். இல்லற வாழ்க்கை இனிமையாக இருக்குதுங்க. துணையுடன் ஒத்துழைப்பு அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி பாண்டிங், தாலாட்டு, பாராட்டு, ஓகே, அமோகமாக அமைப்பில் இருக்குது. லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருமணத்தை பற்றி வீட்டில் பேச ஆரம்பிக்கலாம். க்ரீன் சிக்னல், டபுள் க்ரீன் சிக்னல் கொடுக்கலாம். நல்ல அமைப்பு ஒவ்வொன்று இருக்குது. சரிங்களா? ஸ்கூல் படிக்கிற பசங்க உள்ள எல்லாம் இன்றைக்கி ரொம்ப வெகுளித்தனமாக சுட்டியாக படிப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் போகிறீங்களே அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் உண்டான அமைப்போட ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்ளை பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். கல்வி ஸ்தானம் சிறக்குது உங்களுக்கு. சரிங்களா? சரி, மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 3, 4 பாதம் அவங்களுக்கு செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கங்காட்டி எதிரிகள் விஷயத்தில் இன்றைக்கி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் வின்னர். ரைட்டுங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிலம் சம்மந்தமான விவகாரங்கள் பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி பேசி ஓரளவுக்கு முடிச்சுக்கிற அளவுக்கு தன்மை நல்லா இருக்குது. இந்த நெருப்பு மற்றும் மின்சார வகையில் கையாளுறப்போ மற்றும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கும். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு சின்ன சின்ன கைகாலில் கால் வலி, உள்ளங்கால் வலி, அந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் இருக்கும். அது மட்டும் சமாளித்து தான் இருக்கணுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்கிட்ட ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு. கவலை விடுங்க, ஜமாய்க்கலாம், தைரியமாக இருங்க. சரிங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ராகு 9ல் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நடக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? சூப்பரான அமைப்பு தானுங்க. வெளிநாடு போக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு விசா சம்மந்தமான ஒரு தகவல் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கோச்சார அமைப்பில் இருக்குது. ரைட்டுங்களா? சளி பிடிச்சி வச்சு, அதனால் வேற ஒன்றும் இல்லைங்க. பேசுனா அங்கே தொண்டை கெட்டுதா, மாத்திரை சாப்பிட்றது இல்லைங்கோ, அதை தெரிஞ்சுங்க. அதனால தான் டேப்லெட் சாப்பிடாமல் சுடுதண்ணியே ஒரு சரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்க, நம்ம வருஷம் நமக்கு திருவாதிரைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. இது தேவையில்லாத பம்பை கொண்டாந்து விட்டுரு. திருவாதிரை கீப் குவைட் ஃபார் ஒன்லி யுவர் ஒர்க். சரிங்களா? ஒற்றை தலைவலி வர மாதிரி இருக்குதுங்க. கண்ணுக்கு கொஞ்சம் அப்பப்போ குளிர்ச்சியான விஷயங்கள், கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க கண்ணுக்கு. ரைட்டுங்களா? திருவாதிரைக்கு இன்றைக்கி திருப்பு முனை ஏற்படுதா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு திருப்பு முனை ஏற்படுது. தெம்பாக இருங்க, தைரியமாக இருங்க. ஓகேங்களா? புனர்வூசம் பாதம் 1, 2, 3 பொறுத்த வரைக்கும் முருகா குரு ராசியிலே இருக்கிறார். அதனால் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இன்றைக்கி முழுசாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி புதுசாக ஏதாவது படிக்கணும்னு எண்ணம் வலுப்பெறும். அதுக்குண்டான முயற்சியை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். கல்வியை பொறுத்த வரைக்கும் வக்ர குரு அப்படின்னு சொன்னங்காட்டி பழைய கடன்களை பற்றி யோசித்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஓரளவுக்கு ரொம்ப பழசையாக நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க. பார்ப்போம், தீர்றப்போ தீரட்ட, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு முயற்சியை கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். உடல் சோர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் நீங்கள் அப்பப்போ ஜூஸு, இளநீ, தண்ணி இதுவே குடிச்சு டீஹைட்ரேஷன் ஆக உடம்பு பார்த்துக்கோங்க. புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொன்னதெல்லாம் மைனஸ், மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் பொன்னான நாளுங்க. புதுசாக புகுந்து விளையாடக்கூடிய தன்மை இன்றைக்கி புனர்வூசத்துக்கு அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அந்த மைனஸ் மட்டும் நோட் பண்ணலாம். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா க்ரீன் கலர், லக்கி நம்பர் 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பருங்க. என்னென்னா பச்சை பயிர் இருக்குல்ல எங்கள் வீட்டில், பச்சை பயிரை கொஞ்சம் எடுத்து இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா நசரசன் இருக்குது, அப்படியே கொண்டு பறவைகளுக்கு உணவாக வச்சுருங்க. பச்சை பயித்தை உணவாக வச்சா என்ன ஆகும்னா புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தை அதிகரித்து கொடுக்கும். அந்த பச்சை பயிர் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவார்ந்த சிந்தனையையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பறவைகளுக்கும் இருக்குது, நம்ம வைக்கக்கூடிய பச்சை பயிர்த்துக்கு இருக்குது. சின்ன பரிகாரம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினியர்களே. ராசினியர்பதி சந்திரனுங்க. உங்களுக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகு, புதன், சுக்கிரன் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனியும் மாதியும் சேர்ந்துட்டாங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சந்திரன் எப்படி இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் தைரியமே உங்களுடைய இன்றைக்கி தாரக மந்திரம்.
ராசிநாதன் 3ல் இருக்கங்காட்டி உங்கள் தன்னம்பிக்கை விண்ணை முற்ற அளவுக்கு ஓங்குன்னு ஓங்க போகுது, நீங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாத பட்சத்தில். அதையும் புரிஞ்சுக்கணுங்களா? ரைட். 7ல் சூரியன் மற்றும் செவ்வாய் கூட்டு கிரகமாக இருக்காங்க. அதனால் தொழில் பண்ணுறப்போ நீ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஈகோ மோதல் உங்கள் பார்ட்னர்கிட்ட வரக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். இது ஒரு இண்டிகேஷன். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், அட்டகாசமாக ஜெயிக்க போகிறீங்க எல்லா விஷயத்துலையும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கழுத்து வலி, இந்த தோள்பட்ட வலி, அந்த மாதிரி ஒரு சின்ன தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப அடிக்கடி குனிஞ்சு வேலை செஞ்சு தொந்தரவு வரத்தான் செய்யும். கொஞ்சம் பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் மற்றவங்க உதவியை எதிர்பார்க்காமல் செய்யலாம். இன்றைக்கி முதலெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல மனசுக்கு தோணும். இன்றைக்கி சுயமுயற்சியாக சின்ன விஷயத்தை கூட நீங்களே செஞ்சு அசத்துவீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அது நன்மை தரக்கூடிய ஒரு வேலைக்குண்டான முயற்சியாக இருக்குது. ஓகே, எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அமோகமாக பண்ண போகிறீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் நிறையா இருக்காங்க. அவங்க தான் உங்களோட சாமர்த்தியத்தினால நீங்கள் வெற்றி பெறலாம். அவங்கள ஓரம் கட்டிடுவீங்க. இருந்தாலும் பார்ட்னர்கிட்ட உங்களை பண்ணுறப்ப கொஞ்சம் உஷாராக இருங்க. டீலிங் மைனஸ் ஆகிற போது கொஞ்சம் பார்த்துருங்க. பணம் வரதில் சின்ன தாமதம் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தால் கூட எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த காசு வந்துருன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் அது மாதிரி இருக்குது. சரிங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சுப நிகழ்ச்சிகளை பற்றி இன்றைக்கி ஓவர் டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும். நல்ல செய்திதானுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தவிர்த்துருவீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்துடும். ஓகே, மனசொட்டு பேசினா தானே உங்களுக்கு பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணுவீங்க. லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காதல், ஒரு புதுவிதமான அமைப்பில் இன்றைக்கி கொண்டு போகும். நல்லா தான் இருக்குது. க்ரீன் சிக்னலோட நல்லா தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு எண்ணங்கள் மாறி படிப்பில் பாதி விளையாட்டில் பாதி புத்தி போயிட்டு வரும். எக்ஸாம் பற்றியில் பயப்பட மாட்டீங்க, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ படிக்கிறப்ப படிச்சுங்க, விளையாடுறப்ப விளையாடுங்க அப்படி சொல்லிக்கலாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் அவங்களுக்கு 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, 12ல் குரு இருக்கார். அதனால் இன்றைக்கி சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை புனர்பூசத்துக்கு இருக்குதுங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக இன்றைக்கி ஒரு டொனேஷன் கொடுப்பீங்க. அது கல்யாணம் பண்ணாங்க சார், காசு சில ஹெல்ப் பண்ணுறக்கோ ஹெல்ப்பிங்காக செய்வீங்க. மன திருப்தியாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அதனால் ரைட்டுங்களா? ஏதாவது சமயத்தில் யாருக்கும் தேவையில்லாத கேரண்டி வாரண்டி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து போடலாம் வேண்டாங்க. அது பின்னால் சிக்கலை தர்ற மாதிரி இருக்குது. அதனால் தவிர்ப்பது நல்லது. தூக்கம் கூட சில சமயம் சரி வரும், தூக்கவே வரமாட்டேங்க சார். பல கவலைகள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது, எண்ணம் இன்னைக்கு கொஞ்சம் வருதுங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, படுத்தா தூங்குற மாதிரி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? அந்த மாதிரி தன்மையை புனர்வாசம் ஏற்றுக்கோங்க. புனர்வாசத்துக்கு இன்றைக்கி புகழுக்கும் இதுக்கு பஞ்சம் இல்லை. உங்களை பல பேர் 10 பேர் வந்தால் குறைஞ்சபட்சம் 8 பேர் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு புதுசாக யோசனை பண்ணி காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கங்களேன். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 9ல் சனி இருக்கார். அதனால் பாக்கியஸ்தானம் தான் அது. அதில் பாக்கியங்கள் தேடி வரும். ஆன்மீக பயணம் பற்றி ஒரு பிளான் கூட பண்ணுவீங்க. இந்த வாரத்தினுடைய எண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா இன்றைக்கி செய்வீங்க. செஞ்சங்காட்டி உங்களுக்கு மன நிம்மதி. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும் பூசத்தை பொறுத்த வரைக்கும். என்ன திடீர்னு டக்குன்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு. அந்த கோபப்பட்டு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. அதனால் கோபப்பட்ட என்ன ஆகும், சால்வாக்கு மதிப்பு மரியாதை சொசைட்டியில் குறையும். நல்ல பையன் தானே கோவப்படுவானியா அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்து வராமல் பார்த்துக்கணும்ல. சரிங்களா? கை கால் வலி சார், முட்டாக வலிக்குது சார், மூட்டியெல்லாம் வலிக்குது சார் அப்படின்னு கால் முட்டி கை முட்டி எல்லாமே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் அந்த பூசத்துக்கு இன்றைக்கி ஒரு புது வேகம் உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள் தான். சொல்கிற மைனஸ் எல்லாம் கலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஆயில்யம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். திடீர் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் வம்பும் வரும். பணமும் வம்பும் சேர்ந்து வந்தால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி பேச்சை குறைக்கணும். ஏன்னா புதன் என்ன பண்ணுவான்னா அறிவுக்காரனாக செயல்பட்டு அவங்க ஒரு கருத்து சொல்ல மாற்றுக்கிறது பல வழியில் சொல்லுவீங்க. அது 10 பேர் ஒத்துக்க மாட்டான். அதனால பிரச்சனை வரும். அதனால் பேச்சை குறைச்சிக்கோங்க. உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நிறைய தோணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க, ஒரு தொழிலுக்காக போடுறீங்கன்னா வேண்டாங்க. இன்றைக்கி லிமிட்டாக பண்ணிவிட்டு லிமிட்டாக இருக்கிறது நல்லது. ஓவராக போட்டால் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியுது. பார்த்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கோங்க. ஆயிலியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் பயமுறுத்தலான்னு இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்டம் வரக்கூடிய நாள் தானுங்க. பட் அமைதியாக அதை கேட்ச் பிடிச்சி சத்தமில்லாமல் இருக்கும். ஜெயிச்சிட்டேன்னா கண்ணுப்பட்டு போயிடும். கொஞ்சம் அமைதியாக இருக்குது. சரிங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி ஒரு சில்வர் கலர் நல்லாயிருக்கு. அதாவது வெள்ளை சார்ந்த கலர் நல்லா தான் இருக்குதுங்க. அதே சமயம் லக்கி நம்பர் பார்த்தா 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே உள்ளங்கை இருக்குல்ல சாப்பிட்ற ரைட்டு அதில் கொஞ்சம் தேன் தொட்டு சாப்பிடுங்க.
காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில். ஏன்னா இது சந்திரனுடைய பலத்தை இந்த தேன் வந்து கூட்டி நாள் முழுவதும் மன அமைதியையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், தேன் சாப்பிட்றதுக்கு என்ன. ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஓகேங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி சூரியனுங்க. லக்ன வீட்டில் கேது இருக்காருங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் மாந்தி ப்ளஸ் சனி, அதாவது அப்பாவும் பையனும் சொல்லுவாங்க, அவங்களோட சேர்ந்து இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டில் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் அவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிரிகளை தோஷம் செய்யக்கூடிய, அடித்து விளாசக்கூடிய ஒரு அருமையான நாள். எதிரிகளே இருக்க மாட்டாங்க, உங்களை கண்டா பயந்து ஓடிடுவான்னு வச்சுக்கல. அதுவும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து 6ஆம் வீட்டில் செவ்வாயோடு இருக்கிறார். அது செவ்வாயோடு சேர்ந்துருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தா இன்றைக்கி அதாவது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையுங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க முருகா. அதே சமயத்தில் 7ல் 3 கிரகங்கள் இருக்குங்காட்டி இன்றைக்கி பார்ட்னர் ரேட்டை மட்டும், தொழில் வியாபாரத்தில் பண்ணுறீங்களே அந்த பார்ட்னர் ரேட்டை மட்டும் கொஞ்சம் தணிஞ்சு பணிஞ்சு பவியுமே நடந்துக்கணும். ரைட்டுங்களா? அனுசரித்து போகணும் அவங்ககிட்ட மட்டும். சரிங்க, உங்களுக்கு மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான தெம்பு மனசுக்குள்ளே பிறக்கும். எதுக்கும் பயப்படாமல் இன்னைக்கு களத்தில் இறங்கி கலக்க போகிறீங்க. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வயிற்றுச்சல் என்னங்க, அந்த பொறாம வயிற்றுச்சல் இல்லை, சாப்பிட்ட சாப்பாட்டினால கொஞ்சம் வயிறு கொஞ்சம் எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அதுக்குண்டான தண்ணி குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, அந்த மாதிரி தயிர் சாதமாக சாப்பிட்றது, இப்படி கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு எதிர்ப்புகள்னு முதல்ல கண்டிப்பாக கிடையாது. அப்போ எதிர்ப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் காணாமல் போய் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு பக்கமாக இருப்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலை அட்டகாசம். இன்னைக்கு தொழில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி புதுசாக யாராவது ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. நல்லா யோசனை பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். உங்கள் பேச்சு இன்றைக்கி கொஞ்சம் அங்கே டவுனாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? 11ல் குரு இருக்கார். அப்போது பணவரவு, தனவரவு, பணவரவு, பொருளாதார முன்னேற்றம், எதுக்குமே எந்த குறையும் இருக்காதுங்க. கேட்ட இடத்துல உதவி கூட கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை, தனி அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் பேச்சு இன்றைக்கி எடுபடுன்னு வச்சுக்கங்களேன். கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. பிரச்சனை வந்தால் கூட சீக்கிரம் சமாதானம் ஆயிருன்னு வச்சுக்கங்களேன். லவ் பண்ணுற நம்ம காதலி கொடுத்துக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நாள் கொஞ்சம் ரொமான்டிக் நாளாக கொஞ்சம் அமோகமான அமைப்பில் இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஒரு சாதனை பண்ணக்கூடிய படிப்பு நல்லாயிருக்கு. வெற்றி என்ற இலக்கை நோக்கி படிப்பு முன்னேற்றத்தை நோக்கி தான் போகுது. அதுவும் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. ஸோ கல்வி ஸ்தானமும் அந்த இது நல்லாவே இருக்குது, ஜம்முன்னு இருக்கலாம். மகம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி லக்னத்திலே கேது இருக்கார். அப்படி 1ஆம் வீட்டில் கேது இருந்தால் ஆன்மீக தேடல் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போகணும் ஐயா, அதுதானே வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்கும் அப்படி நினப்பு வரும் உங்களுக்கு. இன்றைக்கி பொதுவாகவே மனசு ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு அமைதி தேடித்தான் இருக்கும். ஓகே, சண்டை சச்சரவுக்கு போக மாட்டீங்க, வீண் வம்பு வழக்கெல்லாம் போக மாட்டீங்க. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், மனசு அமைதியாக வச்சுக்கணும், ஒரு எண்ணம் மேலோங்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? மற்றபடி எமோஷனலாக அப்பப்போ சில பேர் உங்களை பேச உங்களை மடக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த எமோஷனல் பேசில் சிக்கி நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ரைட்டுங்களா? நிதானம் உங்களுக்கு அவசியம். உங்களை உசுப்பேற்றுவாங்க, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சின்ன தலைவலி, மொத்த தலைவலி, அந்த மாதிரி சின்ன பிரச்சனை வரும். மொத்தத்தில் மகத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, மனபலம் மனதிடம் அதிகரிக்கும். மகுடம் சூடக்கூடிய நாள். ஆனால் அடுத்தவங்க பேச்சு பேசுகிறப்போ, அடுத்தவங்ககிட்ட பேச்சு கேட்குறப்பவும் எதிர்த்து பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. சரிங்களா? பூரம் நட்சத்திரம் அவங்களுக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். என்ன ஆகும் கலத்திரஸ்தானத்தில் இப்படி இருந்தால் இன்றைக்கி ஒரு காதல் கலந்த ஒரு ரொமான்டிக் மூடு கலந்த ஒரு நாள் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துலேயும் சரி, கணவன் மனைவியும் சரி, காதலையும் சரி, எல்லாமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நல்ல ஒரு அன்பு காதல் கலந்த ஒரு பரஸ்பர உறவு நீடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆடம்பர பொருட்கள் ஏதோ வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்னைக்காக கொஞ்சம் பணம் இருந்தால் செலவு பண்ணுவீங்க, ஷாப்பிங் கூட போயிட்டு வருவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. என்ன உங்களை பற்றி பல பேர் தப்பாக பேசுவாங்க, பொறாமையாக பேசுவாங்க, அதை கண்டும் காணாமல் போய்க்கணும். ரைட்டுங்களா? நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பார்த்தியா அப்படின்னு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க சொசைட்டியில். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் தொந்தரவு வராமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. முதல்ல போகிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இருக்குதுங்க. புன்னகை பூக்கக்கூடிய அருமையான நாள். அதை கெடுக்கிறதுக்குன்னு பல பேர் வருவாங்க, அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கும். சரிங்களா? உத்திரம் முதல் பாதம் சூரியன் இந்த உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் ரொம்ப பக்கபலமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் தான் உங்களுக்கு செம. ஓகே,
ராஜாங்க வாழ்க்கை வாழலாங்க. அதே சமயத்தில் புதுசாக ஒரு பொறுப்பு கூட உங்களை தேடி வரும். அதை நல்லா பண்ணுங்கள், சிறப்பாக செய்வீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. ரைட்டுங்களா? கவலைப்படாதீங்க. என்னென்னா அப்பப்போ கோபம் வந்துடும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வேணும். கட்டுப்படுத்தலைன்னா ப்ளட் ப்ரெஷர் ஏறும், நல்லா இருக்கிற வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க எல்லா விஷயத்துலையும். ரைட்டுங்களா? மற்றபடி ஒன்றும் பெருசாக தொந்தரவுலாம் ஒன்றும் இல்லைங்க. வேலை நல்லா இருக்குது, தொழில் வியாபாரம் நல்லா அமோகமாக இருக்குது. உத்தரத்துக்கு இன்றைக்கி வெற்றி நிச்சயம் ஓப்பனாக சொல்லலாங்க. அதனால் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக நல்லா பொருளாதார முன்னேற்றத்தோட அமோகமாக இருக்கலாம். கவலைப்படாமல் இருங்க. மொத்தத்தில் உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா கோல்டன் கலர் சூப்பராக இருக்குதுங்க. லக்கி நம்பர் வந்து 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. நீங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இன்னைக்கு பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பழங்காலத்தில் செம்பு நாணயம் சொல்லுவோம், இல்லைன்னா அந்த வகையில் காப்பர் வருதில்ல, ஏதோ ஒரு வகையில் காப்பர், அந்த காப்பரை எடுத்து ஒரு குலதெய்வத்துக்கு முன்னாடியோ வீட்டில் பூஜை அறை இருக்கும்ல, அங்கே வச்சு சாமி கும்பிட்டு அந்த துண்டு எடுத்து நீங்கள் எங்கள் பர்சில் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த வேலையை செய்கிற அப்படின்னா, காப்பர் எதுக்காக அப்படின்னா, அது அறிவியல் பூர்வமும் ஆன்மீக பூர்வமும் என்னென்னு பார்த்தா, அன்றைக்கி சூரியனோட ஆதிக்க பலத்தை உங்களுக்கு அதிகரித்து கொடுப்பாங்க. ரைட்டா? அது உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ரைட்டுங்களா? பலம் கூடும். செம்புனா காப்பு சில பேர் போட்டிருக்கலாம், இல்லை செம்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருளை உங்கள் திங்ஸில் உங்கள் பாக்கெட்டில் உங்கள் உடம்புல வச்சுக்கணும். ஒரு முக்கியமான பலம். ரைட்டுங்களா? சரி, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்குங்க உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் சந்திரன் இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க, 6ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு புதன் சுக்கிரன் சேர்ந்துக்கிட்டாங்க, 7ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துக்கிட்டாங்க, 10ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதனம் தனியாக இருக்கார். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் மனசு இன்றைக்கி ரொம்ப இதமாக ஒரு மல்லிகைப்பூ போல் மனம் கவலக்கூடிய மனம் தவளக்கூடிய ஒரு மனசாக இருக்குது. சாஃப்ட்னஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓகே, மனோரகக்காரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து உங்கள் ராசியில் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். அதனால் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. மனசுக்கு பாதிக்காத அளவுக்கு எல்லா நிகழ்வும் நடக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் கூட வைப்பீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் புதனுடன் ராகு சேர்ந்தங்காட்டி என்ன ஆகுன்னா, உங்கள் பேச்சு அமோகமாக இருக்கும். உங்கள் பேச்சாற்றல் மூலியமாகவே காரியம் சாதிக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் பொய் சொல்லியாலும் காரியம் சாதிக்கணும் எண்ணம் கொஞ்சம் மனசில் இருக்குது. அந்த பொய் சொல்கிற மட்டும் வேண்டாம். ஓகே, ஒன்லி ஸ்பீக் ட்ரூத், தட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? பொதுவாக இன்றைக்கி நல்ல பிரகாசமான ஒளி அமைப்பு கூடிய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குதுங்க. மற்றவங்க இருக்கிற சக்தி இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. இன்றைக்கி ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. டாப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த டாப் கிளாஸில் இருக்குதுங்க. ஆனால் அதிக குளிர்ச்சியான பொருட்களை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. ரொம்ப குளிர்காலத்தில் எதுக்கு கூலிங்க குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போகிற உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க்ஸு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக வேலை செய்யும். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை அமையுதுன்னு வச்சுக்கங்களேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி புது ஆர்டர்கள் குவிவதற்குண்டான வாய்ப்பு நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி பணவரவும் உங்களுக்கு பொதுவாக சிறப்பாக இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். கவலைப்படாமல் வேலை தொழில் வியாபாரம் ஜெயிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். தாட்ஸ் நல்லாயிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்குதுங்க. இன்றைக்கி லவ்லி டே உங்களுக்கு. இன்றைக்கி தான் February 14 அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தாம்பத்தியம் சிறக்குது. லவ் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். அதனால் உண்மை காதல் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடுவீங்க. ரைட்டுங்களா? ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் பார்த்தா இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் சக்ஸஸான டே தான். கல்வி சாணம் அமோகமாக இருக்குது. இன்றைக்கி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூரியன் வேறு இன்றைக்கி 5ல் இருக்கார். சூரியன் 5ல் இருக்க என்ன ஆகும், குழந்தைகளோட எதிர்காலம் பற்றி ஒரு முக்கியமான முடிவு குடும்பத்தில் எடுப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்காரையும் சேர்ந்து எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? பூர்வீக சொத்து விஷயங்கள் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அது இன்றைக்கி ஒரு சாதகமான சூழல் கண்டிப்பாக அமையும். நிலவும். கவலைப்படாதீங்க. அதிகார தோரணை நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குதுங்க. கொஞ்சம் நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி உத்தரத்துக்கு கொஞ்சம் மனப்போங்கு இருக்குது. அந்த மனப்பாங்க நீங்கள் வீட்டில் காட்டக்கூடாது. அது சின்ன மனஸ்தாபத்தை கொடுத்துரும். அது சிக்கலை கொண்டாந்து விட்டுரும். ஸோ ஈகோலெஸ் பர்சனாக இருக்கும்னு வச்சுக்கலாம். மற்றபடி வயிற்றில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த கேஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம், அது மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. முதல்ல இன்றைக்கி உற்சாகத்துக்கு பஞ்சம் இல்லாத உங்கள் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி உழைப்புக்கு பலன் உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆசிடேஸ் லைஃப்பை ஓட்டலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேங்களா? அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் முருகா சந்திரன் உங்கள் ராசியிலே பக்கபலமாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்கள் தான் என்ன சொல்லலாம், உங்களுக்கு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போய் தன்னாலும் கவனம் எல்லாம் உங்கள் மேலேயே இருக்குது. அந்தளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்காங்க. இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் போகிறதா இருந்தால் நீங்கள் அதை பற்றி பேசுவீங்க. நீங்கள் நினச்சது அங்கே நடக்கும்னு வச்சுக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சஞ்சலமான மனசிலை அதை அப்படிங்கிற தடுமாற்றம் வந்தால் கூட உடனே அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இதுதான் முடிவு அப்படின்னு தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு புத்தி அமோகமாக இன்றைக்கி வேலை செய்யும்.
தொந்தரவுகள் பார்த்தா பெருசாக இல்லைங்க, சும்மா சளி தொண்டை வலி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். என்ன கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முதல்ல அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய இந்த அஸ்தத்துக்கு இன்றைக்கி அசத்தலான நாள் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் டே, நல்லாவே இருக்குது. சித்திரை 1-2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கார். செவ்வாய் இன்னைக்கு 5ல் இருந்தால் என்ன ஆகும், ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் இங்கே வாங்கி அங்கே வைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. புதுசாக வண்டி வாங்கணும், இடம் வாங்கணும், அல்லது இடத்த வந்து பழைய இடத்த விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பேசுவீங்க. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க சண்டை, தேவையில்லாத சண்டை, அதில் நம்ம மூக்க நுழைக்காதீங்க. காரணம் அது உங்கள் பேரை கெடுத்து விட்டுரும். நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள், சார் இங்கே தசை பிடிக்கும் சார், சுளுக்கு வச்சு சார் சுளுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வருதுங்க. அதனால் கொஞ்சம் வெயிட்டான பொருளை தூக்கி கொஞ்சம் இடுப்பலையில் வர வச்சுக்காதீங்க. கொஞ்சம் லகுவான வேலையை செய்யறதுக்குண்டான ஒரு வந்து வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல்ல இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது. சிங்கப்பாதை வந்தால் கூட நீங்கள் சீறி பாயக்கூடிய தன்மை இருக்குது. அது நல்லாவே இருக்குது இன்றைக்கி, ரைட்டா? முதல்ல உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா இன்றைக்கி க்ரீன் கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்க. சரி, வீட்டு பரிகாரம் எளிய முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு உங்கள் வீட்டில் பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் புதாய நமக, ஓம் புதாய நமக, ஏன்னா புதனின் ஆதிக்கம் இன்றைக்கி அமோகமாக வேணும். அதுக்காக ஓம் புதாய நமக அப்படின்னு ஒரு எழுதுங்க. அது பச்சை கலர் வச்சு எழுதுனீங்கன்னா எல்லாம் எழுதி மனைப்பரிசில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வர்த்தக ரீதியான வெற்றியையும் பணவரவையும் சின்ன தடைகளையும் எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு சிம்பிளான விஷயம். செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையாக செஞ்சால் தானே பலிக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி 6ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 9ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட் இருக்காங்க. அதே 11ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. இந்த 9, 11, 12ஆம் வீட்டில் கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லை 5ல் வந்து 3 கிரகங்கள் ராகு புதன் சுக்கிரன் 3 கிரக அமைப்பில் இருக்குது. அதனால் செம கிரியேட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு டெவலப் ஆகும். செம பாயிண்ட்டுங்க, செம பாசிட்டிவான வைப்பு தானுங்க அது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று உங்களுக்கு பலனை கொடுக்குறார். அதனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற அத்தனை ஸ்டெப்பும் ஒரு சக்ஸஸ் என்ற ஒரு பாதையை நோக்கி போகும். கவலைப்படாமல் இருங்க. 9ல் குரு வேறு இருக்கார். அப்படி இருந்தால் பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான அமைப்பு தானுங்க அது. பொதுவாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்போ 12ல் சந்திரன் இருக்கார். அதனால் அனாவசிய அலைச்சல்கள் கொஞ்சம் வர மாதிரி தெரியுதுங்க. ஆனால் அதில் ஒரு பலனும் இருக்குது. அப்போ அனாவசிய அலைச்சல் இல்லை, கொஞ்சம் பலனான அலைச்சல் அப்படின்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன லேசாக கை கால் வலி அந்த மாதிரி ஒன்று இருக்குது. சில பேருக்கு தூக்கம் இல்லாத பிரச்சனை கூட சில பேருக்கு வரும். அதுக்கு வந்து உடற்பயிற்சியோ அது சேர்ந்த ஒரு தியானமோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் தப்பிச்சுக்கலாம். வேலைக்கு போகிற உங்களுக்கெல்லாம் பொதுவாக இன்றைக்கி சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அல்லது இடமாற்றம் பற்றிய பேச்சு வரும். சார் இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ரொமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு சில பேருக்கு, ரைட்டுங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய டெக்னாலஜியை புகுத்தி அதில் இப்படியெல்லாம் நம்ம டெவலப் பண்ணி வியாபாரம் தொழிலை செழிப்பாக்கலாம் அப்படின்னு பண்ணுவீங்க. அதுலேயும் லாபம் நல்ல திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பொருளாதார நிலைமை காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குதுங்க. ஆனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி லவ் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு திடீர்னு பார்த்தா சர்ப்ரைஸ் கெஸ்ட் கூட வருவாங்க. அந்த அளவுக்கு குடும்ப கலகலப்பாக சுறுசுறுப்பாக கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். குடும்பத்தில் எப்பவுமே 10 பேர் கலகலன்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஹாப்பி மூமெண்ட். கணவன் மனைவிக்குள்ளே வந்த சின்ன சின்ன ஊழல்கள் இருக்கத்தான் செய்து அந்த ஊழல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இன்றைக்கி கூடல் பிறக்கும். கூடலும் கணவன் மனைவிக்கு சகஜம் போகணும். அதே சமயம் லவ் பண்ணுற பசங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கலர்ஃபுல்லான லவ், செம்ம ஜாலியாக ஜெயிக்க போகிறீங்க, அட்டகாசமாக இருக்குதுங்க. படிப்பில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகள்லாம் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. நல்ல ஒரு புத்தி கூர்மை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சந்தோஷமாக இருக்கலாம் படிப்பை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 3-4 பாதங்கள் என்னென்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த கிரக அமைப்பு வச்சு ஒரு ஹிண்ட் எடுத்து வச்சு அதை வச்சு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் ராசி விட்டுச்சு, மறந்துருச்சு, அப்போ தனியாக எடுக்க வேண்டியது இருக்குது. சரிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 4ல் இருக்கார். அப்போ செவ்வாய் 4ல் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? நிலம் அல்லது வீடு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும்னு வச்சுங்களேன். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிரச்சனைகளுக்கு உண்டான வீடு இடத்துல விற்கணும்னா அதுவும் நடக்கும். அப்பேற்பட்ட தன்மைங்க. இன்றைக்கி புதுசாக வண்டி வாங்க கூட ஒரு ஐடியா கிடைக்குன்னு வச்சுங்களேன். அதீத முயற்சி பலிதம் உண்டாகும். என்ன டக்குன்னு கோவப்பட்டு யாருடைய மனசையும் புண்படுத்தி பேசிடாதீங்க. கொஞ்சம் கூலாக பேசுங்க. எரிஞ்சு விழுந்துடாதீங்க. கொஞ்சம் கூலாக பேசுங்க.
ரொம்ப உடம்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க. கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன்லாம் இருந்தால் கொஞ்சம் அடுத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. எமோஷனல் வந்து நம்ம தப்பாக போயிருங்க, பார்த்துக்கோங்க. சித்திரைக்கு இன்றைக்கி ஒரு சீரான லாபங்க. ஆகா ஓகோனாலும் சீரான லாபம் உண்டு. சிறப்பான நாள். ஓகேங்களா, சந்தோஷமாக இருக்கலாம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி உங்களுக்கு ராகு வந்து 5ல் இருக்கார். ராகு 5ல் இருந்து என்னாங்கன்னா புதுமையான விஷயங்கள் உங்களுடைய கவனம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு விஷயத்தில் புதுசாக செய்யணும், புதுசாக டெவலப் ஆகணும் எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். ரைட்டுங்களா? நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது புதுசாக ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சில பேருக்கு அதிரடியான லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பும் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? அந்தளவுக்கு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி சுவாதி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா அடுத்தவங்க விஷயம் எது பண்ணாலும் சரி, அதை பற்றி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கமெண்ட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிடும். நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும்னு வச்சுக்கல. அப்போ சளி தொந்தரவு, தொண்டை வலி, இதெல்லாம் லேசாக பிரச்சனை இருக்குத்தான் செய்யுது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சுபமான நாள், சுகம் தரக்கூடிய நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது விசாகம் 1, 2, 3 பாதம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குரு வந்துங்க 9ஆம் வீட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் தெய்வ அனுகூலம் இன்றைக்கி முழுசாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தெய்வ கடாட்சம் வேணும்னா குலதெய்வத்துக்கு மனசார ப்ரே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு போக முடியல, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். நினச்சது நடக்கும், குழப்படாமல் இருக்குது. பண விவகாரத்தில் யாருக்கும் நீங்கள் கேரண்டி வாரண்டி வாக்கு எதுவும் கொடுக்காதீங்க. அதை நிறைவேற்ற ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். நம்ம வேலை நம்ம தொழில், நம்ம வியாபாரம் உள்ள மட்டும் போயிட்டு இருங்க. அது மட்டும் போதும். ரைட்டுங்களா? உடல் சோர்வு கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் கிடைக்கிறனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. விசாகத்துக்கு இன்றைக்கி பெருசாக தொந்தரவுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு விடிவு காலமும் ஓப்பனாக சொல்லலாம். வெற்றி நடை போடலாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டு தள்ளணும். அதுதான் மெயின். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஒயிட் கலருங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். உங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா, வீட்டில் அது காலையிலையோ மாலையிலையோ விளக்கேற்றுவீங்களா? விளக்கேற்றிய பின்னாடி ஒரு சின்ன ஒரு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ அஸ்கா சர்க்கரையோ எடுத்து நெய்வேத்தியமாக கடவுள்கிட்ட வச்சு அதை நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்சால் காலையில் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா இது உங்கள் வாழ்வில் இனிமை கூட்டக்கூடிய, ஒரு தடைப்பட்ட காரியங்களை முடித்து தரக்கூடிய ஒரு வல்லமை அந்த சர்க்கரைக்கு இருக்குது. அதுவும் நாட்டு சர்க்கரைக்கு அமோகமாக இருக்குது. புரிஞ்சுதானுங்க? காலையிலேருந்து தலையோட குளிச்சுட்டு விளக்கு பற்ற வச்சு உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ சர்க்கரை வச்சு அதை மனசார வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. நல்லது நடக்கும். நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. போய்ட்டு விட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லாமே வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு கணிச்சு பண்ணுவேன். இன்றைக்கி அந்த கணிக்கிறதுக்கு இல்லை, டைரெக்டாகவே பண்ணலான்னு ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க. பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லி அதை வச்சு தான், நம்ம சொந்த கருத்தில் இதில் எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி உங்களுக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் 8ஆம் வீட்டுக்கு போகிறோம். அங்கே குரு வக்ரஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 11ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ரைட்டுங்களா? இந்த 11ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. புயல் போல ஒரு வேகம், ஸ்பீட்னஸ், புயல் போல ஒரு வேகம் எல்லாத்துலேயும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கங்காட்டி இன்னைக்கு நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, திறமை, உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கும். என்ன இன்னைக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறானே அப்படிங்கிற 10 பேர் உங்களை வந்து சொல்லுவாங்க, ஒட்டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 11ல் சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்குங்காட்டி இன்னைக்கு எதை தொட்டாலும் பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குதுங்க. பணங்காசு அட்டகாசமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறோம். மனசில் இன்னைக்கு ஒரு விதமான தனி தைரியம், தனி ஒருவன் மாதிரி தனியான தைரியம், எதையும் சாதிக்கலாம் சார், என்னால் முடியும் சார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. தயக்கம் இல்லை. இங்கே தயக்கத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தயக்கம்லாம் ஓடி போயிடும். ரைட்டுங்களா? விருச்சிகத்துக்கு அந்த அளவுக்கு அமோகமாக இருக்குது. ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இருந்தால் கூட கொஞ்சம் பேக் பெயின் இருக்குது சார், இங்கே முதுகுத்தண்டு மட்டும் லேசாக வலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு இஷ்யூஸ் இருக்குது. கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரைட்டுங்களா? வேலைக்கு போகிற இடத்துல உங்களுடைய பவர் என்னென்னு பல பேர் புரிஞ்சுக்குவாங்க, இல்லை புரிய வைப்பீங்க. அதனாலேயே வேலையில் ஒரு பவர் ஆஃப் அட்டானமி உங்களுக்கு வேலை செய்யும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புதுசாக ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம், ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம், அல்லது புதிய பொருட்களை வாங்கி வச்சு வாடிக்கையை கவர்ந்து இழுக்கலாம், ஏதோ ஒரு வகைகளை விரிவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு தொழில் வியாபாரத்துக்கு உண்டான நேச்சர் இன்றைக்கி நல்லாவே வேலை செய்யுது. பண வரவு இன்றைக்கி தாராளமாக இருக்குதுங்க. பழைய கடன்கள் எல்லாம் தீர்வதற்கும் ஒரு வழி கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி சந்தோஷமான சூழல் அமோகமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு கலந்துக்கிறக்கோ அல்லது கெட் டுகெதர் வைக்கிறக்கோ உண்டான வாய்ப்பு தெரியுது. ஃபேமிலி குதூகலம், மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சி எல்லாத்த பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்கு அதே மாதிரி தான் அந்யோன்யம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி லவ் மோட் 2 பேருக்கும் நல்லா இருக்குது. தாம்பத்தியம் சிறக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. லவ் பண்ணுறவங்களுக்கும் இன்றைக்கி தான் ரொம்ப இனிமையான நாள்.
ஒரு பூத்து குலுங்கக்கூடிய காதல் இன்னைக்கு இனிமை தரக்கூடிய நாளாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களும் பட்டைய கலப்பலாம், பசங்களையெல்லாம் அட்டகாசமாக படிப்பாங்க. ஹையர் எஜுகேஷன் போகிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நினச்சது கன்ஃபார்ம் ஆகுன்னு வச்சுக்கங்களேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சரிங்களா? விசாகம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 8ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் உங்கள் பேச்சில் நிதானம் அமோகமாக இருக்கும். அந்த நிதானமாக பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். ரைட்டுங்களா? இன்றைக்கி யாருக்கிட்டையும் நீங்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டீங்க. வந்த வாக்குவாதம் வந்தால் கூட ஏப்பா என்னை விட்டுறப்பா ஆளை அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு திறமையாக ஆள்தான் நீங்கள். பண பரிவர்த்தனைகள் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கும். உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, நம்பி ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு கோளாறுகள் உபாதைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது, பார்த்து கொஞ்சம் அதையும் பார்த்துக்கோங்க. விசாரத்துக்கு இன்றைக்கி எதுக்குமே நல்ல நாள் தான். இருந்தாலும் கொஞ்சம் விவேகமாக இருந்தீங்கன்னா, கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? அனுசம் நட்சத்திரம். அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சனி 5ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் பழைய நண்பர்கள் பழைய நண்பிகள் உறவுகளை சந்தித்து இன்றைக்கி ஏதோ வகையில் மீட் பண்ணி பல விஷயங்கள் பேசக்கூடிய அமைப்பு இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு புதிய பொறுப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். அதை மறக்காமல் ஏற்றுக்கோங்க. நல்ல விஷயம் தானே நடக்க போகுது. எமோஷனலாக எந்த முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காதீங்க. இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த பிரச்சனை இருந்தால் சொல்யூஷன் கிடைக்கலையா தள்ளி போட்டுருங்க. கையால் வலிங்க சார், மூட்டாக வலிக்குன்னு சின்ன சின்ன உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் போகக்கூடிய தன்மை இருக்குது, பார்த்துக்கோங்க. அனுசத்துக்கு இன்றைக்கும் அதிர்ஷ்டமான நாள் தான், ரொம்ப மோசம் சொல்ல மாட்டான். அசத்த வேண்டிய ஆள் நீங்கள் அசந்து போகாமல் இருக்கணும். ஜமாய்க்கலாம், சூப்பருங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா புதன் 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இன்றைக்கி வீடு ஏதாச்சும் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு வீட்டை ரெனோவேஷன் பண்ணணும், இடித்து வேலை செய்யுங்கிற ஒரு ஐடியா வரும். அதை பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, நல்லாவே இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் கூட மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுற விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு வேலையில் நல்ல சுமூகமான அமைப்பு இருக்குது. நல்ல அமோகமாக இருப்பீங்க. வெளியில் யாருக்கிட்டையும் உங்கள் வீட்டு விஷயத்தையோ உங்கள் வீட்டு சின்ன ரகசியங்களையோ சொல்லாதீங்க. எள்ளி நகை என்ன சொல்லுவாங்க, நகையாடுவான்னு சொல்லுவாங்கள்ல, கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறதுலாம் நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டு வேலையை நம்மளோட வச்சுக்குவோம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் உடம்பை பொறுத்தவரைக்கும் பெரிய தொந்தரவு இல்லைங்க. இருந்தாலும் லைட்டாக ஸ்கின் அலர்ஜி வர மாதிரி ஒரு தன்மை இருக்குது. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருங்க. கேட்டைக்கு இன்றைக்கி பொதுவாகவே இன்றைக்கி ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு நேரம் தானுங்க. குஷியாக இருக்க வேண்டிய நேரம் தான். அந்த குஷியை நாம் வெளியாகிட்டு நம்ம ரகசியத்தில் கெடுத்துக்கூடாதுல்ல. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், சூப்பராக இருக்கலாம். லக்கி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலருங்க. அதே சமயம் லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, இஞ்சி இருக்குல்ல, இஞ்சி எடுத்து அதை தேனில் நினச்சி அப்படியே இஞ்சி ஒரு வாய் தேன் ஒரு கலந்து சாப்பிடுங்க. இது செவ்வாய் கிரகத்தின் வீரியத்தை முறைப்படுத்தி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். புரிஞ்சுக்கணும். சும்மா லேசாக ஒரு ட்ராப் நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி உங்களுக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. அது என்னங்க அந்த ஹிண்ட் எடுத்து சொல்லுவேன். அந்த ஹிண்ட்டை நீங்கள் எழுதலிங்க, டைரெக்டாக சொல்லலாங்கிறக்கா ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன். எல்லாம் முருகன். சரிங்க. உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் உங்களுக்கு ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டில் இருந்தால் என்ன ஆகும்? பார்ட்னர்ஷிப், தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் மெதுவான முன்னேற்றம் உண்டு. ஓகே, ஸ்லோ ஸ்டடி அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய குரு 7ஆம் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அதனால் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். ஆனால் வக்ர கதியில் இருக்கங்காட்டி பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். எடுத்தவங்க வெளுத்தனை எதையும் பண்ணக்கூடாது. 2ஆம் வீட்டுக்கு வாங்க. அங்கே உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க. அதனால் பேச்சில் ஒரு விதமாக அனல், ஃபோர்ஸ்ஃபுல் கண்டிப்பாக இருக்கும். வார்த்தைகளை அளவிட்டு பேசுங்க, அளந்து பேசுங்க. யார்கிட்ட என்ன பேசணும்னு நிதானத்தோட பேசுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஜென்ரல் லைஃப் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். 10ல் சந்திரன் கர்மஸ்தானத்தில் இருக்கார். அப்படி கர்மஸ்தானத்தில் இருந்தால் இன்றைக்கி வேலையில் நீங்கள் குறியாக இருப்பீங்க. சார் என் வேலை முக்கியம் சார், அடுத்துல செகண்டரி சார், உங்கள் வேலை தான் உங்களுக்கு உசுறு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய தொந்தரவு இல்லைன்னா கூட சார் பல்லு சார் சொத்தப்பல்லு பாடாப்படுது சார், சின்ன பல்லு வலியோ அல்லது கண் எரிச்சல் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி போதிய தூக்கம் இன்றைக்கி அவசியம். அதையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கோங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப முதல்ல சொன்ன மாதிரி தான் புது புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தேடி வரும், பொறுப்புகள் தேடி வரும். ரைட்டுங்களா? அமோகமாக இருக்கலாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு புது ஆர்டர்கள் கைக்கு வரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அதுக்காக லாபம் உடனே கிடைக்குமானா லாபம் கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகும். பண வரவு நல்லா தான் இருக்குதுங்க. ஆனால் வந்த வாரத்தில் குடும்பத்துக்காக செலவு பண்ணிடுவீங்க, அதையும் சொல்லிடுவோம்.
இந்த கிரக அமைப்பில் கொஞ்சம் அப்படி தெரியுது. சரி, கடன் வாங்காமல் செலவு பண்ணுறோம்ல, சந்தோஷப்பட்டுக்கணுங்கோ. அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குதூகலத்துக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் குடும்பத்துக்கு சுபகாரியத்துக்காக செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அந்த புரோக்கர் கமிஷன் கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அங்கே போயிட்டு வர செலவு ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். குடும்பத்தை சுப செலவு நல்லாயிருக்கு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஈகோ பிரச்சனை வந்து தலை காமிச்சிட்டு போகுது. அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருக்கலாம். ஹாப்பி மூமெண்ட். காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு புரிதல் உண்டாகும். பட் 2 பேரும் நிதானமாக பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுக்கணும். அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பசங்க பிள்ளைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக படிப்பாங்க. ஒரு நல்ல அங்கீகாரம் பசங்க பிள்ளைகளுக்கு கிடைக்கும். காலேஜா, ஸ்கூலா, ஹையர் எஜுகேஷனாக எதாக இருந்தாலும் நல்லா ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி பசங்களை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், டாப் கிளாஸாக படிக்கலாம். கொஞ்சம் எஃபெக்ட் சேர்த்து போட்டிங்கன்னா. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அவங்களுக்கு இன்றைக்கி இங்கே 9ஆம் வீட்டில் இன்றைக்கி கேது இருக்கார். அதனால் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கும் போவீங்க. குலதெய்வத்துக்கு போவீங்க, இஷ்ட தெய்வத்துக்கு போவீங்க. குறைஞ்சபட்சம் போயிட்டு மனசு நிம்மதியாக இருக்குன்னு வச்சுங்களேன். யாருக்கு? மூலம் நட்சத்திரத்துக்கு. ரைட்டுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய விஷயங்களை கொஞ்சம் யோசித்து, பழைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை குப்பை ரைட்டா அந்த கவர்மெண்ட் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நடந்து போச்சு, பேசி என்னங்க போகுது அப்படின்னு மனநிலைமைக்கு வரணுங்க. மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி இன்றைக்கி பெரிய வாக்குறுதி கொடுக்கறது, ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுக்கறது, அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாங்க. அக்ரிமெண்ட்டே போட்டாலும் யோசனை பண்ணி பண்ணுங்க இன்றைக்கி. ரைட்டுங்களா? சின்ன உடம்புல சோர்வு வரும், ஓய்வு அப்பப்போ எடுத்துக்கோங்க. தண்ணீர் அதிகம் குடிங்க. இதெல்லாம் மூலத்துக்கு கொஞ்சம் அவசியம். மூலத்துக்கு பொதுவாக இன்றைக்கி முன்னேற்றமான நாள் தானுங்க. அதனால் ஒரு நல்ல முடிவை எடுத்து பண்ணணும். இதெல்லாம் சொன்னது நெகட்டிவ் எதுக்கு சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவ் தெரிஞ்சால் தான் பாசிட்டிவை நம்ம டெவலப் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அதனால் முன்னேற்றமான நாள், மைனஸை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அன்னைக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பொற்காலம், நல்ல இனிமையான காலம், நினச்சது நடக்கக்கூடிய தன்மையான ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான அமோகமான அமைப்பு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் மேலே தனி ஒரு ஈர்ப்பு எல்லாத்துக்கும் வரும். ரைட்டுங்களா? அது கொஞ்சம் அந்தளவுக்கு உங்கள் வேலையில், வியாபாரம், தொழிலில் ஜொலிக்க போகிறீங்க. உங்கள் பேச்சு அவ்வளோ நயமாக இருக்குது. இன்றைக்கி ஆடம்பர பொருள் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். அதனால் அதை செய்யக்கூடிய தன்மை அந்தளவுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? உடம்பை பொறுத்த வரைக்கும் சில ஹார்மோன் தொந்தரவுகள், சில மாற்றங்களை பற்றி கொஞ்சம் உடம்புல தெரியுதுங்க. அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்தால் பார்த்துக்கோங்க. மற்றபடி போராட்டத்துக்கு இன்றைக்கி புகழுக்கு பஞ்சம் இல்லை, பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை. அதனால் புன்னகை பூக்கக்கூடிய அட்டகாசமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். அந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் 2ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகணும், உங்கள் பேச்சாற்றல் இருக்குல்ல, அந்த பேச்சாற்றல் மூலியமாகவே நீங்கள் பல காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மை நீங்கள் அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வேலைகளில் நீங்கள் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தைரியமாக இறங்கலாம். என்னன்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் கர்வம் இருக்கும். வீண் கர்வம்னு சொல்லுவோம், ஜம்பம் சொல்லுவோங்கள, அது கொஞ்சம் இருக்கும். நான் தான், எனக்கு தெரியாதா, நானே செய்யலன்னு எவன் செய்வேன் அப்படின்னு தன்னம்பிக்கையினுடைய கொஞ்சம் அது தன்னம்பிக்கை ஓகே. இது கொஞ்சம் கர்வம், ஹெட் வெயிட், அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு வினையாக போயிடும். உண்மை சொல்கிற கோச்சுக்காதீங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கண் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது. அப்போ போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி வரும் பெரிய தொந்தரவு இல்லை. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உயர்வான நாள்னு ஓப்பனாக சொல்லலாங்க. உழைப்பிற்கு பலன் உண்டு. அந்த கர்வத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எல்லோ கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பருமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பாத்திரம் வீட்டில் எடுத்து அதில் மஞ்சள் கரைத்து, தண்ணியில் மஞ்சளை கொஞ்சம் கரைச்சி ஒரு 4 மூளை இருந்தால் 4 மூளை தெளிச்சு விடுங்க. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜியை உங்கள் வீட்டில் இன்றைக்கி சுபிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த மஞ்சள் நீரால் உங்களுக்கு வரும். நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க மகர ராசி நேயர்களே, புத்தகங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சுட்ட ராசி பலன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி சனிங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் சூரியனும் செவ்வாய் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. 3ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 6ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் கேது தனியாக இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு போன்ற மன உறுதி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட். ஓகே. அதுபோல் தன்மைக்கு உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி 3ஆம் வீட்டில் தைரியஸ்தானத்தில் ஜம்முன்னு பலமாக இருக்கார். அப்புறம் அதுக்கு மேலே என்னங்க, அந்த கோச்சாராமி பிரகாரம் பார்த்தா இன்றைக்கி நீங்கள் எதையும் கண்டு அஞ்ச மாட்டீங்க. பார்த்துக்கலாம் விடப்பா, என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு லக்ன வீட்லேயே செவ்வாயும் சூரியன் இருக்காங்க. அப்போ என்ன, உடம்புல கொஞ்சம் ஹீட்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது.
அதனால் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ரத்த ஓட்டம் சூடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அது மாதிரி கொஞ்சம் கூலாக கொஞ்சம் இருந்து பழகணும். சரி, ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ இன்றைக்கி 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்? அதிர்ஷ்டம் உங்கள் கதவை இன்னைக்கு தட்டக்கூடிய அமோகமான அமைப்பு. 9ல் அந்த அமைப்பு இருக்குதுங்க. தொட்டது தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வச்சுங்களேன். ஆரோக்கியத்தில் சின்ன ரத்த அழுத்தம் அல்லது பித்தம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தொந்தரவு கொஞ்சம் இருக்குதுங்க. அது மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் லெவல், சூப்பர் வேலை வாய்ப்பு, சூப்பர் ஜென்டில்மேனாக இருக்கலாங்க. ஜென்டில் உமனாக இன்றைக்கி டீல் பண்ணலாம் எல்லா வேலையும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசு புதுசாக ஐடியாக்கள் தோணிக்கிட்டே இருக்கும். எப்படி டெவலப் பண்ணலாம், அங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு மெகா டீல் கூட முடிவதற்குண்டான வாய்ப்பு நல்லா தெரியுதுங்க முருகா. சரிங்களா? அப்படிப்பட்ட அமைப்பு நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி 2ல் ராகுவும் புதனும் கூட்டணி ஓட்டு இருக்காங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய தன்மை நல்லா தான் இருக்குது. ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பாவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். குறைஞ்சபட்சம் வீட்டுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த சப்போர்ட் மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு சொத்து சம்மந்தமான அந்த பிரச்சனைகளாக தீர்ந்து ஒரு சுமூகமான டீலிங் வந்துடுவீங்க. நல்ல அமைப்பில் தான் இருக்காங்க. சால்வ் ஆகும். பழங்காலத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். திருமண வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்குது, தாம்பத்தியம் சிறக்குது. இன்றைக்கி 2 பேரும் மாற்றி மனசார புரிஞ்சுக்கிட்டு ஒரு இல்லறம், ஒரு நல்லறமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வீங்க. கவலைப்படாதீங்க. சரிங்களா? காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு காதல் உங்கள் 2 பேத்துக்குமே இருக்குது. உண்மை காதல் ஒரு நல்ல டெவலப் ஆகும். அதே சமயத்தில் மெச்சூரிட்டியான காதல் ஜெயிக்கும். உண்மை காதல், கவலைப்படாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பாங்க. கவலைப்படாதீங்க. ரிசர்ச் ஒர்க்கில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கல்வி ஸ்தானம் அமோகமாக இருக்குது. டோன்ட் வரி. உத்திராடம் பாதம் 2, 3, 4 அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி சூரியன் உங்கள் ராசியிலே பக்க பலமாக உட்காந்துருக்கார். பக்க பலமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுடைய செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்கும். சூரியன் போல் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி ஒரு புதுவிதமான மேனேஜ்மெண்ட், நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, அங்கே அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கும். சூரியன் பவர் நீங்கள் காமிக்கலாங்க. என்னென்னா நீங்கள் ஒருத்தர் குறை சொல்லித்தான் மேலே வரும்னு நினப்பு மட்டும் இருக்குது. அது வேண்டாங்க. யாரையும் குறை சொல்லி உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வேறு லெவலுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு உடம்பு அப்பப்போ சின்ன ஒரு டீஹைட்ரேஷனாக நீர் சத்து குறைபாடு வர மாதிரி இருக்குது. அப்பப்போ தண்ணி, ஜூஸு, இளநீ அது மாதிரி எதாவது குடிச்சுக்கோங்க. மற்றபடி உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாமல் இருங்க. சரிங்களா? திருவோண நட்சத்திரம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக வந்திருக்கார். அப்போ தந்தை வழி உறவுகளில் உங்கள் தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் ஏன் வேலைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேலியாகவே உங்கள் தந்தை வழி உறவுகள் நிற்பாங்க. கவலைப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கி நீண்ட தூர பயணங்கள் கொஞ்சம் லாபகரமான அமைப்பில் இருக்குது. அதனால் தைரியமாக போயிட்டு வாங்க. எப்பாவது இன்றைக்கி ஒரு விஷயத்தில் மனக்குழப்பம் வந்தால் நீங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டை வேண்டிக்கிட்டு உங்கள் பெரியவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேளுங்க. நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். கைகால் வலி, கால் பாதங்களில் சில வழி வரக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. திருவோணத்தை இன்றைக்கி என்ன சொல்லலாம், திருவோணத்துக்கு ஒரு சர்க்கரையை விட தித்திக்கக்கூடிய அமோகமான நாள். தெம்பாருங்க, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கே வரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அமைப்பாக திருவோணத்துக்கு இருக்குது. சரிங்களா? அவிட்டம் 1, 2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி செவ்வாய் உங்கள் ராசியிலே திக்பலம் பெற்று இருக்கார். அப்போ என்ன திக்பலம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. அவிட்டம் தான் ராஜா அப்படின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இன்றைக்கி ஒரு வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. ஜெயிக்கலாங்க. கவலைப்படாதீங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். இல்லைன்னா கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போயிடும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை பொறுத்த வரைக்கும் அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதனால் அசத்துவீங்க. ரைட்டுங்களா? அவிட்டம் இன்றைக்கி அமோகமான நாள் தான். கவலைப்படாமல் இருங்க. ஓகேவா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா முருகா இன்றைக்கி உங்களுக்கு பிளாக் நல்லாவே எடுபடுது. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. நீங்கள் இன்றைக்கி கருப்பு துணி இருக்குல்ல வீட்டில் இருந்தால், இல்லை வெள்ளை துணி, கருப்பு துணியும் பெட்டரு, இல்லை வெள்ளை துணி தான் பரவாயில்ல. ஆனாலும் கருப்பு எள் ரொம்ப முக்கியம். கருப்பு எள்ளை எடுத்து அந்த துணியில் கட்டி தலைக்கடையில் வச்சு நைட்டு தூங்கிட்டு காலையில் அதை ஓடும் நீரில் அந்த வாய்க்கால் எதாவது இருந்தால் கொண்டு ஓடும் நீரில் போட்டுருங்க. ஏன்னா சனி பகவானின் தோஷத்தை நீக்கி உங்களுக்கு தடையில்லாத வெற்றியை கொடுக்க இந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தலைவனை கடையில் வச்சுக்கிட்டு இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். காலையில் கொண்டு வீசிட்டிங்கன்னா தண்ணியோட உடனே கரைஞ்சு போயிடும்.
நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க, நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் கும்பராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சனிங்க, சனீஸ்வரன், ரைட்டுங்களா? எப்பவுமே எழுதி வச்சு ஹிண்ட் எடுத்து பேசுவாங்க. இப்போ நேரடியாக அப்படி அப்பப்போ பேசி சொல்லலான்னு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு பாருங்கள். லக்ன வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி ராகு, புதன், சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். 8ஆம் வீட்டில் சந்திரன் தனியாக இருக்காருங்க. 12ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் இருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு என்ன, ராசியிலேயே ராகு, புதன், சுக்கிரன் 3 பேர் இருக்காங்க. அதனால் செம்ம கிளாமருங்க, செம்ம கிளாமராக இன்றைக்கி உங்கள் பேச்சு எடுபடும், உங்கள் வசீகரமான உங்கள் தோற்றமும் பொலிவு பெறும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. புதன் அறிவுக்காரகன், சுக்கிரனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகு நல்ல அமைப்பில் இருக்காங்க, சூப்பரான அமைப்பில். உங்கள் ராசியில் 3 கிரகங்கள் இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறீங்க. பேச்சாலேயே காரியம் சாதிப்பீங்க. பேச்சு வல்லமை அமோகமாக இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். 2ல் சனியன்னு இருக்கார். அதனால் வாக்கு கொடுக்குறப்ப மட்டும் நானாச்சு மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன் மாமனி அப்படின்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அது மட்டும். மற்றபடி உங்களுடைய ஜென்ரல் இதெல்லாம் பார்க்குறப்ப 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் மனசில் சின்னதாக ஒரு இனம் புரியாத ஒரு பயம், ஓவராக பேசுகிறோமோ, ஓவராக செய்யலாமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்க. ஓகே, சூப்பரான ஒர்க் அவுட் ஆக போகுது எல்லா நாளுமே. ஆரோக்கியத்தில் சின்னதாக வயிற்று வலி அல்லது ஒரு செரிமான கோளாறு வர மாதிரி இருக்குது. அதனால் சுத்தமான உணவை, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது. இன்றைக்கி கண்ட பக்கம் சாப்பிடாம பார்த்துக்கோங்க. கேரியர் வேலை அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி உங்களுடைய டேலண்ட்டு எல்லோருக்கும் புரிகிற மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. அதனால் எல்லோருக்கும் உங்களுடைய நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புது பார்ட்னர் சேரக்கும் வாய்ப்பும் தெரியுதுங்க. ஆனால் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுவீங்களா, அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்களும் அந்த பார்ட்னர் 2 பேருமே. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு தாராளமாக இருக்குதுங்க. ஆனால் 12ல் சூரியன் இருக்கார். அதனால் செலவு வர அளவுக்கு செலவும் கூடவே வந்து கூட்டிகிட்டு வர்றார். வரவும் செலவும் சரிசமமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளை பற்றி இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு முடிவெடுப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது நல்லாயிருக்கு. கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த நாள் குடும்பத்துக்கே அமோகமாக இருக்குது. குடும்பத்தை விட உங்களுக்கு கணவன் மனைவிக்கு அதை விட அட்டகாசமாக இருக்குது. சூப்பர் நாளுங்க. லவ் பண்ணுறேன் பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது. ரொம்பவும் காதலும் சிறக்கும், உண்மை காதல் ஜெயிக்கும், திருமணத்தை நோக்கி பயணமும் போகலாம். காதலை பொறுத்த வரைக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் டாப் லெவலுங்க, எந்த தப்பும் கிடையாது. அதுவும் உங்களுக்கு உயர்கல்வி படிக்க போகிறீங்க, ஹையர் ஸ்டடீஸு, இந்த பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு ஜாக்பாட்டான அமைப்பு நல்லாயிருக்கு. அட்டகாசமான நாளுங்க, கவலைப்படாமல் இருங்க, ரைட்டுங்களா? சரிங்க. அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் 3, 4 பொறுத்த வரைக்கும் இருக்கா 12ல் செவ்வாய் இருக்குது. இருந்தால் என்ன ஆகும், சொத்து விஷயங்களே இன்றைக்கி கொஞ்சம் செலவு வரக்கூடிய தன்மை இருக்குது. சொத்துக்காக செலவுனான்னு வச்சுக்கங்களேன். பொதுவாக இன்றைக்கி வண்டி வாகனத்தில் போகிறப்ப முருகா கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத வம்பு தும்புல நமக்கு தேவையும் இல்லை. அதனால் அதில் அடுத்தவங்க பிரச்சனை தலையிடாதீங்க, நம்ம வேலையை பாருங்கள், அது போதும். ரத்தம் சம்மந்தமான பரிசோதனைக்கு இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் இருக்கும். அதாவது ரெகுலர் டெஸ்ட், சுகர் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்லாம் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவிட்டத்துக்கு இன்றைக்கி நல்ல யோகமான காலம்தான். இருந்தாலும் உங்களுடைய அபாரமான வேகம் ரொம்ப டேஞ்சர். அபாரமான வேகம் வேண்டாம், கொஞ்சம் கவனமாக வேகம் போகும். அது ரைட்டா? கண்ணு முன்னே தெரியாமல் போய் பொத்து விழுந்துட்டோம் எப்படின்னு வந்துடக்கூடாது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? சதயம். இந்த சதயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் அக்கட தான் போவீங்க. இருந்தாலும் அந்த சந்திராஷ்டத்தை மட்டும் பார்த்து டிசைட் பண்ண முடியாது. கோச்சார அமைப்பில் பார்த்தா ராகு ராசியிலேயே இன்றைக்கி இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்கள் மைண்டு, உங்கள் புத்தி ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யும். யார்கிட்ட என்ன பேசணும், எந்த காரியத்துக்காக எவ்வளோட்ட பேசணுங்கிற ஒரு மைண்ட் செட் அமோகமாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வருங்க, நல்ல அமைப்பு அதில் நல்லாயிருக்கு. மற்றவங்க விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுறதை இன்றைக்கி நிறுத்திக்கோங்க. சந்திராசம் வேறு இருக்குது, செத்தம் போடான்ட்டுருவாங்க. அதனால் தேவையில்லாத வேலை, ரைட்டுங்களா? சின்ன லேசான தலைவலி, ஒத்த தலைவலி, தலை பாரமாக இருக்குது சார், அந்த மாதிரி சின்ன ஒரு தொந்தரவு இருக்குது. முதல்ல சகலமும் ஜெயமாக இருக்கக்கூடிய சதயம் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. கொஞ்சம் நம்ம வேலையை மட்டும் பார்த்து போயிட்டே இருந்தால் சாதனை நிச்சயம், கவலைப்படாமல் இருங்க, ரைட்டுங்களா? புரட்டாதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதம். அவங்களுக்கு குரு வேறு இன்றைக்கி 5ல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்காங்க. அதனால் புத்திர பாக்கியம் அல்லது குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வரும். 2மே அமோகமான அமைப்பில் இருக்காங்க. இன்றைக்கி உங்கள் சுய கௌரவம், மதிப்பு, மரியாதை சமூகத்தில் அதிகரிக்கும். உங்களை பார்த்தாவே எல்லாம் அந்த மரியாதை தன்மை வந்துடுன்னு வச்சுக்கலாம். பண விஷயத்தில் மட்டும் கொடுக்கல் வாங்கல யாரையும் நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்க. தேர்ட் பார்ட்டி நாட் அலவுட், ஏமாற்றிடுவாங்க. உடல் சோர்வு கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கிரும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க, நோ டயர்ட்னஸ். துள்ளிக்கு சோறலாம் குதிரையாட்டம், அந்தளவுக்கு ஜம்முன்னு
வேலையில் கவனமாக இருப்பீங்க, அந்தளவு சொல்ல வரோம். புரட்டாதிக்கு இன்றைக்கி புண்ணியம் தேடி வரக்கூடிய அமோகமான அமைப்பும் நல்லாயிருக்கு. புதுசு புதுசாக யோசனை பண்ணி ஜெயிக்கிற கொண்டான வழியை கண்டுபிடிப்பீங்க. இன்றைக்கி பார்த்தாலே புரட்டாதி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 1, 2, 3 பாதம், ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா அன்றைக்கி 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கைவிடி அளவுக்கு வீட்டில் இருக்கிற கல்லுப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு உங்களை ரிசப்ஷன் உங்கள் வரவேற்பு அறை இருக்கும்ல அங்கே வச்சுருங்க. இது ஓப்பனாக நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, எந்த உரம்பரை வந்தாலும் யார் புதுசாக வந்தாலும் எதுக்கு இவன் கல்லை வச்சுக்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த யோசனையே பல பேர் உங்கள் வீட்டுக்கு வந்து கண் திருஷ்டியாக வைப்பாங்க. அந்த கண் திருஷ்டி குறைஞ்சி திருஷ்டி நீக்கி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கும். நெகட்டிவ் எனர்ஜியோடு வர்றவங்க அந்த உப்பை பார்த்தோன்னே காணாமல் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறக்கூடிய தன்மை. நம்பி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். போயிட்டு விட்டுங்களா? சந்தோஷம். வணக்கம் மீனராசி நேயர்களே. மீனராசியை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுடைய ராசியின் அதிபதி குருங்க. இன்றைக்கி லக்ன வீடுன்னு சொல்லக்கூடிய 1ஆம் வீட்டில் சனியும் மாந்தியும் சேர்ந்துட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே அப்பாவும் பையன் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 6ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாய் சேர்ந்துட்டாங்க. 12ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் இருக்காங்க. ரைட்டில் இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 11ல் சூரியனும் செவ்வாய் சேரங்காட்டி ஒரு வருமானம் மழவென்று உயரக்கூடிய தன்மை இருக்குது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாய் சேர்ந்து இருக்குங்காட்டி இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலேருந்து தடைப்பட்ட பணங்கள், தடைப்பட்ட ஒரு வழியில் இல்லாத தலையில் நீங்கி இன்றைக்கி நல்லது நடக்கும். பொதுவாக அப்படி வச்சுக்கோங்க. நிதி நிலைமை சீராக வரப்போகுது, கவலைப்படாதீங்க. 7ஆம் வீட்டில் வேறு சந்திரன் இருக்கார். 7ஆம் வீட்டில் சந்திரன் தான் என்னாகும், இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை துணையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அம்மனி வச்சு எடுபடும், நம்ம அடங்கித்தான் போகணும். 7ஆம் வீட்டில் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் சூப்பராக வேலை செய்கிறார் அம்மனிக்கிட்ட, அதை பார்த்துக்கணும். சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா மனசில் இருக்குது மனசில் ஒரு விதமான நிறைவு. நல்லா தான் வாழ்கிறோம் ஐயா, நிறைவான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஒரு தன்மை மேலோங்கும், மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும்னு வச்சுக்கலாம். இன்னும் குழப்பம் அதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. ஹாப்பினஸ். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு, கால் வலி சார், இன்னும் திடீர்னு வந்து முட்டாக வலிக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனையில் ஒன்றும் இல்லை. சின்ன ஓய்வு அதீத உற்சாகத்தை தரும், அதையும் புரிஞ்சுக்கணும். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி உங்களோட கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்களே உணர்வீங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி சாக்கிகள் இருந்தால் கடன் எல்லாம் வசூலாகும். புது பிளானை ரெடி பண்ணி உங்கள் தொழில் வியாபாரத்தை பெருக்குவதற்குண்டான வழிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அமைப்பு அப்படி இருக்குது. 12ல் இன்றைக்கி ராகு இருக்கார். 12ல் ராகு இருக்குங்காட்டி சுப செலவுகள், குடும்பத்துக்கு வரும் வீடு அல்லது வண்டி வாங்க ஒரு அட்வான்ஸ் கூட கொடுக்குற அளவுக்கு முன்னேற்றம் உண்டு. ரைட்டுங்களா? சரி, இன்னும் கொஞ்சம் குடும்பத்தை டீப்பாக எடுத்து பார்க்குறப்ப இன்றைக்கி ஒரு அமைதியான சூழல் குடும்பத்தில் இருக்கிறதும், எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்பத்தில் கலந்து புரிந்து உணர்ந்து செயல்படுறங்காட்டி குடும்பம் பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. திருமணம் அப்படிங்கிற ஒரு உறவை எடுத்து பார்க்குறப்ப கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க, அற்புதமாக இருக்குது. தாம்பத்தியம் சிறக்குது. அன்பு தான் அதுக்கு அடிபணிச்சு போவாங்க 2 பேரும். சூப்பராக இருக்குது. லவ் பண்ணுற பசங்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லவ்வர்ஸ்குள்ளே நல்ல உற்சாகமான அமைப்பு தான் நல்லாயிருக்கு. அதே சமயத்தில் படிப்பு அவங்கள பொறுத்தவரைக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சாதனை பண்ணக்கூடிய கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குதுங்க. ஹையர் எஜுகேஷன் அப்ளை பண்ணுறதற்கு கூட இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை சர்ச் பண்ணி பாருங்கள், எது பெஸ்ட் காலேஜ், எது பெஸ்ட் ரிசர்ச் யூனிட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பாதம். அந்த 4ஆம் பாதத்தில் 4ஆம் வீட்டில் குரு இருக்கார். அப்போ இன்றைக்கி வீடு வாகனம் சம்பந்தமான புதுசு வாங்கக்கூடிய யோகம் ஒன்று இருக்குது புரட்டாதிக்கு, சரிங்களா? இன்றைக்கி அம்மாவுடைய ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க. அது பெரிய பலத்தை கொடுக்கும். நம்பி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எமோஷனலாக பேசி நீங்கள் மற்றவங்க உங்களை சிக்க வச்சுருவாங்க. உங்களை என்ன கார்னர் பண்ணிடுவாங்க. எந்த பேச்சுக்கும் தலையிட்டுறாதீங்க. எதை பேசினாலும் சரி, அப்படியே யோசனை சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாட்டு வார்த்தையை சொல்லி சமாளிச்சுக்கோங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். கேட்டா வேறு ஒன்றும் பிரச்சனை, வயிற்றுக்குள்ளே சின்ன சின்ன தொந்தரவு, ஜீரண கோளாறுகளும் இருக்கும். அதெல்லாம் லேசாக வர்றதானுங்க, அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லைங்க. புரட்டாதி இன்றைக்கி ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து எஸ்கேப் ஆகி நல்ல விதமாக நாம் ஒரு வாழ்க்கையை வாழலாம். ரைட்டுங்களா? ஏன்னா நீங்கள் நல்லா பயந்தேன், உங்களை சிக்க வச்சிடக்கூடாது யாருமே, அதை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி சனி வந்து ராசியிலேக்கு வந்திருக்கார். ரைட்டு? அதுக்காக என்ன, இன்றைக்கி உங்களோட பொறுமை சோதிக்கப்படலாம். வேணும்னே எமோஷனாக 2 பேர் பேசுவாங்க. பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு எதோ பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்கள் நிதானமாக கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. ரைட்டுங்களா? அதே சமயம் இன்றைக்கி எந்த வேலையும் தள்ளி போடாமல் அப்போ முடிச்சுக்கோங்க. சனீஸ்வரன் வந்து கோந்துட்டார், வேலை செய்ய மாட்டேன்னு படுத்துக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் வாட கடமையே கண்ணாயிரம் அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கலாம் நீங்கள். ரைட்டுங்களா? அடுத்தவங்க செயல் மட்டும் தலையிடாதீங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். ரைட்டுங்களா? லேசாக முது வலி மூட்டு வலியை கொஞ்சம் வரத்தான் செய்யும், அதை தாண்டித்தானே வாழ்க்கை, ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டுங்களா? உத்திரட்டாதிக்கு இன்றைக்கி உழைப்பிற்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால் கவலையை விடுங்க, உழைக்காம விட்டுறாதீங்க.
ரைட்டுங்களா? சனியை கண்டு பயப்படாதீங்க, நல்ல ஒரு உத்திராட்டாதிக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 12ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதனால் இன்றைக்கி வெளியூர் பயணங்கள், ஏதாவது பயணங்கள் நல்லாவே இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் சிறக்குதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி ரேவதி நட்சத்திரக்காலம் நல்லாவே இருக்குது. இன்றைக்கி புதுசாக ஒரு புது நண்பரோ நண்பியோ உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்பு கூட இன்றைக்கி இருக்குது. அந்தளவுக்கு கிரக அமைப்பு ஒன்றும் இருக்குதுங்க. புதுசாக நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க லிஸ்ட்டில். பேச்சில் தன்மையாக பேசுங்க, யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. நிதானம் அவசியம். நல்லா கிடைக்குது அப்படிங்கிறக்கா அவ்வளோ ஓடக்கூடாது. எது முடியுமோ அதை மட்டும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. சில அலர்ஜி வரக்கூடிய தன்மை இருக்குது உடம்புல, தோல் சம்மந்தமான, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரேவதி இன்றைக்கி ஒரு லக்கான டே, ஒரு லக்கியஸ்ட் டே, லாபம் அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ராஜாவாக வளம் வருவீங்க. கொஞ்சம் நிதானமாக பேசிட்டிங்கன்னா மறுபேச்சு இல்லாமல் உங்கள் பேச்சை கேட்பாங்க எல்லோரும். ரைட்டா? அமைதியாக போகுது. அதே சமயம் லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு எல்லோ கலருங்க, லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருங்க. நீங்கள் என்ன பண்ணுற, உங்கள் வீட்டில் ஒரு சில்வர் பாத்திரம், ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக அரிசி போட்டு அதில் மேலே ₹1 நாணயம் இருக்குல்ல, காசு, அதை மேலே வச்சு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க. புரிஞ்சுதானே? பண்ணிங்கன்னா அன்னபூரணியின் அருள் அரிசினால் கிடைக்கும். அந்த அன்னபூரணியின் அருளை தந்து வீட்டில் உணவுக்கும் பணத்துக்கும் பஞ்சமில்லாத குறைவில்லாத செல்வமாக அந்த அரிசியும் அந்த ₹1 காசும் வேலை செய்யும். நம்பி பண்ணுங்க, நல்லது நடக்கும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே. ஒன்றும் இல்லைங்க, இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் ராசி பலனை கணிச்சு அதுக்கு உண்டான என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நோட்ஸ் எடுக்காமல் டைரெக்டாக இன்றைக்கி முதல் முறையாக அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லது நடக்கணும் அப்படி தான் முருகனர்களால் சொல்லிகிட்டு இருக்கோம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற. நமக்கு வந்துங்க வீடியோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு நம்ம நேயர்களுக்கு பாசிட்டிவாக அமையணும், அதே சமயத்தில் நல்லது நடக்கணுங்கிறது தான் இந்த வேலை. நான் ரொம்ப கிளாரிட்டியாக அப்படி இருக்குது வீடியோவில் பார்க்குறதே இல்லைங்க. ஆடியோ கிளியராக இருக்கா, சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு இதமாக இருக்கா, அதாவது ரொம்ப ஒரு உண்மை உள்ளது உள்ளபடி சொல்கிறோமா, அதுதான் நம்ம மோட்டிவே. சரிங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு.